ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோட ஒரு குக்கிங் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதுலேயும் வந்துட்டு இடையில வந்து சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீட் பண்ணிட்டேன். பப்ஸ் பிரியாணி அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 76 கேஜியில் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் 73.5 கேஜி கிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் வந்துட்டு கஞ்சி வந்து வச்சுருக்கேன். எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால எனக்கு வந்துட்டு இந்த மக்கானான்னு சொல்லி புதுசாக வந்து இந்த யூடியூப்பில் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸில் இருக்கப்போ சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக அதில் கால்சியம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மக்கானாவில் வந்துட்டு நான் இன்றைக்கி சாட் மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கையளவு வேர்க்கடலையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா உடனே இந்த மக்கானாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. இது கூடயே கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், அப்புறம் சாட் மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். வேர்க்கடலையை வந்து தோல் உரித்து அது கூடயே சேர்த்துட்டேன். நார்மலாகவே சாட்னாலே வந்துட்டு பானிபூரி, மசாலா பூரி தான் ஞாபகம் வரும். எனக்கும் அதே மாதிரி மசாலா பூரி ஞாபகம் வந்தனால மேலே கொஞ்சம் ஓமப்பொடி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எதெல்லாம் என் கண்ணில் படக்கூடாது அது எல்லாமே இருக்குதுங்க. காரா சேவை, அப்புறம் இந்த மசாலா வேர்க்கடலை, சாக்லேட்ஸு, அப்புறம் இந்த கல்கோனா மிட்டாய் அது இதுன்னு இருந்தது. ஃபைனலாக எனக்குன்னு கொஞ்சமாக ஓமப்பொடி இருந்த மாதிரி இருந்தது. இன்னமும் ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் தேடிட்டு இருந்தப்போ தான் கிடச்சிது ஒரு ஹாஃப் லெமன். அதையும் வந்துட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டு சேர்த்துக்க போகிறேன். லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கப்போ டெய்லியுமே எடுத்துக்கணும். நான் அந்த ஒரு லெமனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி டெய்லி மார்னிங் வந்துட்டு ஹனி வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். நல்லா குடிக்கிற சூடில் இருக்க ஒரு வார்மான வாட்டரில் லெமன் ஜூஸும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்போ சூப்பராக ஒரு வெயிட் லாஸ் நடக்கும். முக்கியமாக எம்டி ஸ்டொமக்கில் தாங்க குடிக்கணும். இது கூட நான் ஃபைனலாக வந்துட்டு இந்த லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் யாராவது வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மக்கானா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்து பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக காரம் இல்லாதனால லைட்டாக பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு பால் கஞ்சி வந்து பண்ணியிருக்கேன். கூடயே தொட்டு சாப்பிட்றதுக்கு வெல்லம். என்னடா இது பால் கஞ்சியை போய் லஞ்சாக வச்சுருக்காங்களேன்னு சொல்லி நினைப்பீங்க. பட் நான் வந்து மந்த்லி 1 டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கஞ்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம வயிற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நமக்கு கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் ஒர்க் இல்லாமல். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நல்ல ஒரு சூப்பரான பிளாக் காஃபி குடிக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம குழந்தைங்க இருக்கப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்க தூங்கிட்டு இருக்கப்போயே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 1 ஹவர் போல் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்டை முடிச்சிருவேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.